முழு நாட்டையும் உலுக்கிய யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை தீர்ப்புக்கு எதிராக குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று நிறைவுக்கு வந்தது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இதன்போது சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகள் காணொளி தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 2015ஆம் ஆண்டு மே மாதம் புங்குடுதீவு மகாவித்தியாலய மாணவியான வித்யா கடத்திச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வழக்கை விசாரித்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தின் ட்ரையல் அட்பார் நீதிபதிகள் குழாம் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 7 பேரை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை காலத்தில் குற்றவாளிகளில் ஒருவர் சிறைச்சாலையில் இருந்தபோது உயிரிழந்தார். அதேவேளை மேல்முறையீட்டு விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 2 பிரதிவாதிகளை தண்டனையிலிருந்து விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முக்கிய குற்றவாளியான சுவிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் உள்ளிட்ட எஞ்சிய 4 பேருக்குமான மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. நீண்டகால சட்ட போராட்டத்திற்கு பின்னர் வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கும் நீதிக்கும் கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது.